நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட கலவரத்தை அடுத்து பல்வேறு சிறைச்சாலைக்கு கைதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். மாற்றப்பட்ட கைதிகள் அங்கு சித்திரவதைகளை எதிர்நோக்குவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வதிவிட பிரதிநிதியும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு தொடர்பில் உண்மையான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதே நேரம் தற்பொழுது சிறை காவலர்கள் சிறை கைதிகளை மிக கொடூரமாக தாக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. இது தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றதா? அரசாங்கம் எல்லாவற்றுக்கும் கைதி குழுவினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல்தான் காரணம் என்கின்றது. சகல விடயங்களிலிருந்தும் தப்பித்து கொள்ள அரசாங்கம் முயற்சிக்கின்றதா? கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் ஒரு தேசிய வீரராக கொண்டாடப்படுகின்றார். உண்மையில் அவர் கொன்றது பல உயிர்களை. ஆனால் அவர் ஒரு தேசிய வீரராக சமூக வலைத்தளங்களில் கொண்டாடப்படுகின்றார். உண்மையில் சிறைச்சாலை கலவரத்தின் பின் இடம்பெறுகின்ற விடயங்கள், செய்திகள் என்னத்தை உணர்த்துகின்றது? இது தொடர்பில் தான் பார்வைகள் விரிகின்றது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. 2 நாட்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரம் என்பது மிக அதிகளவான உயிர்களை பழிவாங்கி இருக்கின்றன. தற்பொழுது எண்ணிலடங்காத சித்திரவதைகள் பல்வேறு சிறைச்சாலைகளில் மேற்கொள்ளப்படுவதாக சிறைச்சாலை கைதிகளினுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற குழு குற்றச்சாட்டொன்றை முன்வைத்திருக்கின்றது. குறிப்பாக அங்குனுகொலபொச மற்றும் பூசா சிறைச்சாலைகளில் மாற்றம் செய்யப்பட்ட நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்ட கைதிகள் அங்கு பலத்த சித்திரவதைகள் மேற்கொள்ளப்படுவதான குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்த அவிஸ்காயான் என்ற இளைஞர் அதிகாரிகள் நடத்திய தாக்குதல் மற்றும் சித்திரவதை காரணமாக உயிரிழந்திருப்பதாக குற்றச்சாட்டை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகள் சார்ந்த உரிமைகளை பாதுகாக்கின்ற குழு. அதே நேரம் இந்தியாவைச் சேர்ந்த கைதி ஒருவர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தின் பொழுது மரணமடைந்திருப்பதான செய்தியை த இந்து என்ற நாளிதழ் இந்தியாவில் வெளியிட்டு செய்திருக்கிறது. அதே நேரம் இலங்கை போலீஸ் தரப்பும் அந்த விடயத்தை ஒத்துக்கொண்டிருப்பதான செய்திகளை கொழும்பு ஊடகங்கள் தகவல்களாக வெளியிட்டிருக்கின்றன. இந்த சிறைச்சாலையில் இடம்பெற்ற அனைத்து பிரச்சனைக்கும் இட நெருக்கடி ஒரு காரணம் என்ற அடிப்படையில் இலங்கையினுடைய நீதி அமைச்சு 2 வர்த்தகமானிகளை வெளியீடு செய்திருக்கின்றன. புதிய சிறைச்சாலைகளை உருவாக்கி தனிய இட நெருக்கடி ஒன்றுதான் இந்த சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட கலகத்துக்கு காரணமாக ஆரம்பத்தில் கூறப்பட்ட காரணம் என்பது சிறைக்குள் போதைப் பொருட்களை கொண்டு வருவதற்கு ஒரு தரப்பு முயற்சிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு தரப்பு சிறை காவலர்களுக்கு அந்த தகவல்களை வழங்கியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஏற்பட்ட முரண்பாடு ஒரு வன்முறையாக வெடித்திருக்கின்றது. அதில் தான் முதல் நாள் இடம்பெற்ற கலவரத்தில் 2 கைதிகள் மரணமடைந்தார்கள் என்று. அதனைத் தொடர்ந்து சிறை கைதிகளுக்கு இடையில் மீண்டும் அடுத்த நாள் முரண்பாடு ஏற்பட்டதாகவும் அதனுடைய தொடர்ச்சி என்பது அங்கு சிறைச்சாலையில் இருக்கின்ற மருந்தகத்திலிருந்து வலி நிவாரணிகளை பெற்று அதனை பயன்படுத்தியதன் பின்னர் அவர்கள் கொடூரமாக செயற்பட்டார்கள். அதன் பொழுது சிறை காவலர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டன. அதனுடைய உச்சமாக சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் வெளியேற முற்பட்டார்கள். ஆயுதங்களும் அவர்களிடம் இருந்தது. சிறை காவலர்கள் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். அதனை கட்டுப்படுத்துவதற்காக சிறை காவலர்கள், STF போன்ற விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவம் சூழ்ந்திருக்கின்ற பொழுது சிறை கைதிகளை கட்டுப்படுத்த முடியாமல் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டதாகவும் அந்த துப்பாக்கி பிரயோகம் கண்மூடித்தனமாக இடம்பெற்றிருந்தாலும் அதனை நியாயப்படுத்தித்தான் அரச தரப்பு அல்லது சிறைச்சாலை நிர்வாக தரப்பினரிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அந்த கண்மூடித்தனமான துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் சரியான துணிச்சலான நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார் என சமூக வலைதளத்தில் ஒரு தரப்பினரால் கொண்டாடப்படுகின்றார். இன்னும் ஒரு தரப்பினரால் இது ஒரு கண்மூடித்தனமான ஈவிரக்கமற்ற மனித உரிமைகளை முழுமையாக மீறுகின்ற துப்பாக்கிச் சூடு. இந்த நடத்தை என்பது அவருக்கு உயர் அதிகாரிகளால் உரிய முறையில் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அல்லது கட்டளை நிமித்தமான துப்பாக்கி சூடா
அல்லது அவரே கண்மூடித்தனமாக தான் ஒரு முடிவை எடுத்து அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளுகின்றாரா, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றதா போன்ற கேள்விகளை எழுப்புகின்றார்கள் தென்னிலங்கையை சார்ந்த செயற்பாட்டாளர்கள். உண்மையில் இலங்கையில் சிறைச்சாலைகளுக்குள் இட நெருக்கடி இருக்கின்றன. அங்கு மனிதர்கள் அடுக்கப்பட்டு தான் வைத்திருக்கப்படுகின்றார்கள். மிக குறைந்த இடத்தில் அதிகளவானோர் வைத்திருக்கப்படுகின்றார்கள். ஆகவே அதனை மாற்றீடு செய்கின்ற ஒரு முயற்சியாக புதிய சிறைச்சாலைகளை உருவாக்கி வர்த்தமானிகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு முன் இன்றும் உறவினர்கள் வந்து தங்களுடைய உறவினர்கள் எங்கு இருக்கின்றார்கள், அந்த கைதிகள் நீர்கொழும்பில் இல்லை, வேறு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பதனை அறிந்து செல்கின்றார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு முன்பாக ஒரு பெயர் பட்டியல் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அதனை இன்றைய தினமும் உறவினர்கள் வந்து பார்க்கின்ற விடயங்களை கொழும்பை தளமாக கொண்ட ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன. அதே நேரம் உண்மையில் சிறைச்சாலையின் இட நெருக்கடியை கடந்து இந்த நீதிமன்ற விசாரணைகளில் ஏற்படுகின்ற கால தாமதம், பிணை வழங்குகின்ற பொழுது வைக்கப்படுகின்ற நிபந்தனைகள், அதே நேரம் சிறு குற்றங்களுக்காக நீண்ட காலமாக சிறையில் இருப்பவர்கள், விசாரணை தடங்கள் காரணமாக பிணை வழங்க முடியாத சூழல், சிறு குற்றங்களுக்காக விதிக்கப்பட்ட தண்ட பணங்களை செலுத்த முடியாதவர்கள், அதே நேரம் சிறைகளில் ஒரு சிறிய குற்றத்துக்காக உள்வருகின்ற ஒரு இளைஞர் மிகவும் வன்முறையான பாதாள உலக அல்லது திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுடன் நேரடியான தொடர்புகளை பேணக்கூடிய ஒரு நிலைமையும் சிறையில் இருக்கின்றது. இந்த நிலைமைகளும் சிறையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்ததல்ல. ஒரு கைதி ஒருவர் மிகவும் வன்முறையாளர்களுடன் பழகக்கூடிய சூழலும், அவர் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு விடயத்திற்காக சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர் முழுமையான ஒரு வன்முறையாளராகத்தான் மீண்டும் சிறையிலிருந்து வெளிவருகின்றார். ஆகவே இந்த சமூகத்திற்கு அவர் வந்ததன் பின்னர் சிறைச்சாலைக்கு சென்றது என்பது ஒரு தண்டனையாகவோ அல்லது ஒரு மறுவாழ்வாகவோ கருதப்படாமல் அங்கு திட்டமிட்டு எவ்வாறு குற்றங்களை செய்ய முடியும் என்ற ஒரு நிபுணத்துவத்தை பெறுகின்ற இடமாக இந்த சிறைச்சாலைகள் விளங்குகின்றது. ஒரு சிறிய போதைப் பொருளை நுகர்ந்தமைக்காக அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்கின்றார் என்றால் மீண்டும் அவர் ஒரு போதைப்பொருள் கடத்தலை மேற்கொள்ளக்கூடிய அறிவையும் தொடர்புகளையும் பெற்றுத்தான் மீண்டும் இந்த சமூகத்திற்கு அவர் வருகின்றார். ஆகவே சிறைச்சாலைகள் என்பன குற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் மேற்கொள்ளுகின்றதே தவிர அங்கு எந்த ஒரு கட்டமைப்பு ரீதியிலும் அவர் மறுவாழ்வுக்கு உட்படுத்தக்கூடிய இடமாக சிறைச்சாலைகள் கிடையாது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரம் சிறை காவலர்கள் என்பன தற்பொழுது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விடயத்தில் மரணமடைந்த சிறை காவலர்கள் அவர்களுடைய இறுதி கிரிகைகள் இடம்பெற்றிருந்தது. அந்த இறுதி கிரிகைகளில் சிறை காவலர்கள் அழுகின்ற விடயம் அல்லது அவர்களுடைய இறுதி கிரிகைகள் என்பன நேற்றைய தினம் மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்தை அடைந்திருந்தன. உண்மையில் அவர்களுடைய மரணங்கள் என்பன தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய மரணங்கள். அதே நேரம் இதே போன்ற ஒரு சோகமான சூழ்நிலை தான் இந்த கைதிகளினுடைய மரணத்திலும் இருக்கின்றன. ஆனால் அந்த விடயங்கள் இன்னும் மிகப்பெரிய அளவு ஒரு விடயமாக பேசப்படாமல் அரசாங்கம் மிக முதன்மை கொடுத்த ஒரு விடயமாக இந்த சிறை காவலர்களுடைய மரணத்தை மிக பெரியளவு ஊடக வெளிச்சத்துக்குள் காட்டுகின்றன. நேற்றைய தினம் நீதி அமைச்சர் சென்று அந்த இறுதி கிரிகளில் கலந்து கொண்டிருந்தார். அந்த கலந்து கொண்ட நேரம் அவர் அழுத விடயங்கள் என்பன ஊடக பரப்பில் மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சத்துக்கு உட்பட்ட ஒரு விடயமாக இருந்தன. சிறை காவலர்கள் போன்று சிறை கைதிகளுடைய மரணங்களும் சமமான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும். அவர்களும் இந்த நாட்டினுடைய மனிதர்கள். அவர்கள் நேரடியாக குற்றச்செயல்களில் தொடர்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதை தவிர நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே அவர்களுடைய உரிமைகள் சார்ந்தும் இந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். நீதி அமைச்சர் சிறை காவலர்களை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டாரே தவிர சிறை கைதிகளை பார்வையிட்டாரா என்ற கேள்வி எழுகின்றது. அவர் சிறை கைதிகளுடைய விடயத்தில் எந்தளவு தூரம் செயற்படுகின்றார் என்ற ஒரு கேள்வியும் ஏற்படுகின்றது. உண்மையில் சிறை கைதிகளை பாதுகாப்பது என்பது இந்த அரசாங்கத்தினுடைய முதன்மை கடமையாக இருக்க வேண்டும். சிறைச்சாலைக்குள் இருந்தவர்கள்தான் சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கொண்டு வருவது தொடர்பில்
சிறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் சிறைச்சாலையில் இருந்த கைதிகளுக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து கைதிகளும் மிக தவறானவர்கள் என்ற அடிப்படையில் கூட இந்த விடயத்தை அரசாங்கம் வெளியிட்டிருந்த தகவலிலிருந்து பார்க்க முடியாது. சிறைச்சாலைக்குள் இடம்பெறுகின்ற போதைப்பொருள் தொடர்பிலான தகவல்களை சிறை கைதிகள் தான் வழங்குகின்றார்கள். ஆகவே அங்கும் இரண்டு தரப்புகள் இருக்கின்றார்கள் என்பதை இவர்களுடைய காரணத்திலிருந்து கூட நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உண்மையில் சிறைச்சாலை தொடர்பில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விசாரணை குழுக்கள் வழங்குகின்ற பரிந்துரைகளை முழுமையாக அரசாங்கம் நிறைவேற்றுமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வதிவிட பிரதிநிதி வரவேற்றிருக்கின்றார் இந்த நிபுணர் குழுக்களை நீங்கள் உருவாக்குவது, விசாரணை குழுக்களை எல்லாம். ஆனால் அதனுடைய பரிந்துரைகளை நீங்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். உண்மையில் என்ன இடம்பெறுகின்றது என்பது தொடர்பில் நீங்கள் சரியாக அவதானம் செலுத்த வேண்டும் என்று. இதற்கு முன்னர் நல்லாட்சி காலத்தில் கூட சிறைச்சாலைகள் தொடர்பில் அல்லது வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற அந்த கலகம், அங்கு பறிபோன 27 உயிர்கள் தொடர்பில் எல்லாம் மனித உரிமைகள் ஆணைக்குழு மிக ஒரு பரந்துபட்ட விசாரணையை நடத்தி அந்த விசாரணையின் அறிக்கைகளை சமர்ப்பித்தது. அந்த நேரத்திலும் இட நெருக்கடி மற்றும் உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் தொடர்பில் எல்லாம் மிகப்பெரிய பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த பரிந்துரைகளை இந்த அரசாங்கம், இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம், எந்த அரசாங்கமும் கவனம் செலுத்தவில்லை. அதனுடைய விளைவுதான் இந்த சிறைச்சாலைகளுக்குள் ஏற்படுகின்ற கலகங்களுக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றது. அதே நேரம் சிறை காவலர்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அதனால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோக ரீதியிலான நிகழ்வினுள் அவர்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் என்ற ஒரு நிலைக்கும் சென்றுவிடக்கூடாது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் பாவனை இடம்பெறுகின்றது, தொலைபேசிகள் பயன்படுத்துகின்றார்கள், ஒரு உல்லாச ரீதியிலான வாழ்க்கை வாழக்கூடிய சூழல் என்பது இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டும் அரசு தரப்பிலிருந்து அனைத்து தரப்பினராலும் முன்வைக்கப்படுகின்றது. அப்படியான ஒரு சூழல் இருப்பதற்கு பிரதானமான காரணமே சிறைச்சாலை துறை நிர்வாகம்தான் காரணம். ஆகவே அவர்களிடமும் கருப்பாடுகள் இருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக சிறை கலவரம் என்பன போதைப்பொருள் உடன் தொடர்பட்டவர்களால் நடத்தப்பட்டது. போதைப்பொருளை சிறைச்சாலைக்குள் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் இந்த சமூகத்தை மிக கொடூரமான ரீதியில் பாதிக்கக்கூடியவர்கள் என்ற ரீதியில் ஒரு கருத்துருவாக்கம் தற்பொழுது சமூக ஊடகங்களில் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த கருத்துருவாக்கம் என்பது அனைத்து மனித உரிமைகளையும் புறந்தள்ளிவிட்டு அரசாங்கத்திற்கு ஆதரவாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு கருத்துருவாக்கமாக மட்டும்தான் இருக்க போகின்றது. உண்மையில் அங்கு மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகளுடைய மனித உரிமைகள் கூட மீறப்பட்டிருக்கின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள் தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உறவினர்களால் வழங்கப்படக்கூடிய உணவுகள் தொடக்கம் உடை வரைக்கும் போன்ற பல்வேறு பொருட்கள் தற்பொழுது கிடைக்காமல் இருக்கின்றது. உறவினர்களால் தங்களுடைய கைதிகளை பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பிலான அறிவித்தல்கள் என்பன இன்னும் சிறைச்சாலை நிர்வாகத்தினால் பகிரங்கமாக அறிவிக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, காலி என அனைத்து சிறைச்சாலைகளுக்குள்ளும் இந்த நீர்கொழும்பு சிறை கைதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையான நிலவரம், அங்கத்திய சுகாதார நிலைமைகள் தொடர்பில் ஏன் மனித உரிமை ஆணைக்குழுக்கள் அங்கு சென்று சரியான விசாரணைகளை நடத்தி ஒவ்வொரு புள்ளி விவரங்களையும் வெளியீடு செய்வதில்லை? அதே நேரம் சிறைச்சாலைக்குள் நீதவான் சென்று ஒவ்வொரு மாதமும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை இருக்கின்றது. அது உண்மையில் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றதா? நீதவான் சென்று சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகளிடம் அவர்களுடைய குறைநிறைகளை கேட்டு அறிந்து கொள்கின்றார்களா போன்ற விடயங்களும் தற்பொழுது மிகப்பெரிய ஊடக விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகின்றன. சமூக வலைத்தளங்களில் சிறைச்சாலை தொடர்பில் அதிகளவு விழிப்புணர்வான கருத்துக்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.